சிறுநீர் போகும்போது உங்களுக்கு எரிச்சல் இருக்கலாம் இல்லையா? இத வால்மிளகு வச்சு எப்படி சரி பண்ணலாம், வேற எதுக்கெல்லாம் இந்த வால்மிளகு அப்படின்றது மருந்தா இருக்கு அப்படிங்கறது தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் நண்பர்களே. மிளகு தெரியும், அது என்ன வால்மிளகு அப்படின்றவங்க அதையும் அதோட மருத்துவ குணங்களையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. கபாப்சினி அதாவது வால்மிளகு ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும் பண்புகளை கொண்டிருக்கும். இது இந்தோனேஷியா, ஜாவா, சுமத்ரா தீவுகள் உள்ள தாவரம். இது ஜாவா மிளகு அப்படின்னு அழைக்கப்படுது. ஆயுர்வேத மருத்துவ முறையின் முக்கிய மூலிகைகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த வால்மிளகு குறித்து தெரிஞ்சுக்க நிறைய நம்ம சர்ச் பண்ணும்போது வால்மிளகு பாத்தீங்கன்னா சமையல்ல கூட அரிதாகவோ இல்லைன்னா ஒருபோதும் கூட பயன்படுத்துறது கிடையாது. ஆனா வால்மிளகு யுனானிய ஆயுர்வேத மருத்துவத்துல பயன்படுத்தப்படுதுங்க. இப்போ கருப்பு மிளகோட ஒத்தி இருக்கக்கூடிய உலர்ந்த பழுக்காத பழம் அப்படின்னே சொல்லலாம். நாக்குல வச்சா குளிர்ச்சியா இருக்கும். பாரம்பரிய மருந்துகள் பலவற்றிலையும் கோனோரியா, வயிற்றுப்போக்கு, சிபிலிஸ், வயிற்று வலி, குடல் அலர்ஜி, ஆஸ்துமா இந்த மாதிரி பல்வேறு கோளாறுகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருது. மெல்லிய தண்டுகள் வால் நீண்டிருக்கும், அதனாலதான் இது வால்மிளகு அப்படின்னு அழைக்கப்படுது. இதோட நன்மைகள் குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். வாய் துர்நாற்றம் அதாவது வால்மிளகு நறுமணம் மற்றும் ஆன்டிசெப்டிக் பண்புகளை கொண்டிருக்கு. இது பல ஆண்டுகளாவே பல் கோளாறுகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருது. வாய் துர்நாற்றத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இது எப்படி மவுத் வாஷ் மாதிரி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய் துர்நாற்றத்துக்கு உகந்த வீட்டு வைத்தியம் இது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? வாய் துர்நாற்றம் இருக்கும்போது 1 கப் தண்ணீர்ல சின்ன லவங்கப்பட்டை ஒண்ணு எடுத்து அதோட 1/4 டீஸ்பூன் அரைச்ச வால்மிளகு சேர்த்து கொதிக்க வச்சு வாயை நீங்க கொப்பிச்சுட்டு வாங்க. சளி அண்ட் இருமலுக்கு இது யூஸ் பண்ணலாம். சளி, இருமல், ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனைக்கும் இந்த வால்மிளகு உதவுங்க. ஜலதோஷம், இருமலப்போ, லேசான காய்ச்சலின் போதும் கூட நீங்க இந்த வால்மிளகு யூஸ் பண்ணலாம். சிறப்பா உதவும். ஏப்பத்துக்கும் செரிமானத்துக்கும் கூட இது ரொம்பவே உதவும். எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படின்னா, வால்மிளகு, துளசி மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து தேநீர் வடிவத்துல எடுத்துக்கோங்க. ஜலதோஷ நேரத்துல அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா படிப்படியா ஜலதோஷம் குறையும், தலைவலியையும் நீக்குங்க. வால்மிளகு அரைச்சு இல்லைன்னா பொடியாக்கி அதை தேனோட கலந்து சாப்பிடுங்க. வால்மிளகு இடிச்சு பனை வெள்ளத்தோட சாப்பிட்டு வந்தீங்கன்னா கோழை அகன்றும். தலைவலி இருந்தா வால்மிளக பன்னீர்ல அரைச்சு நெற்றியில போட்டு வந்தீங்கன்னா தலைவலி கூட குறையும். இறைப்பு பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா வால்மிளக சுட்டு அதுல வர்ற புகையை நீங்க சுவாசிக்கலாம். அடுத்ததா வலுவான அலர்ஜி எதிர்ப்பு முகவர் ஏஜென்ட் இதை சொல்லலாம். வால்மிளகு வலுவான அலர்ஜி எதிர்ப்பு ஏஜென்ட். இது வீக்கம் அண்ட் வலியை குறைக்கும். வாய்ப்பும் ஈறுகள்ல ஏற்படுற அலர்ஜியில இருந்து நம்மளை காப்பாற்றும். வால்மிளகு தொண்டை அலர்ஜிக்கும் சிகிச்சை அளிக்க யூஸ் ஆகுது. தொண்டை வலி, தொண்டை புண் இருக்கும் போது இதை நீங்க டீ மாதிரி குடிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாக்டீரியா அண்ட் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளா செயல்படுது. இப்ப வால்மிளகு அற்புதமான பாக்டீரியா எதிர்ப்பு அண்ட் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. உச்சந்தலை பொடுகு இருக்கு இல்லையா, அதை கூட திறம்பட தடுக்கக்கூடியது. கூந்தலுக்கான எண்ணெய் தயாரிப்புல இதை கொஞ்சமா சேர்க்கிறாங்க. கல்லீரல பதம் பார்க்கும் வைரஸ்களை கட்டுப்பாட்டுல வைக்கிற திறன் இதற்கு உண்டு. இதை எப்படி பயன்படுத்தலாம்? பொடுகு பிரச்சனை இருக்கும் போது நல்லெண்ணெய், வெந்தய இலைகள், வால்மிளகு இதெல்லாம் பயன்படுத்தி உச்சந்தல்ல ஏற்படுற அனைத்து தொற்றுகளை தடுக்கிறதுக்கும் சிகிச்சை அளிக்கவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்ல, சிறுநீரக பிரச்சனைகளை அதாவது சிறுநீர் பிரச்சனையை முக்கியமா சரி செய்யும். வால்மிளகு சிறுநீரக கோளாறுகளுக்கு மருந்தாகுது. சிறுநீர் கழிக்கும் போது அடக்க முடியாம வெளியேறது, வலியோட சிறுநீர் கழிக்கிறது, சூடு பிடிச்சுக்குன்னு சொல்லுவாங்க. சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் அப்படி ஏற்படும். இது எல்லாத்துக்குமே சிகிச்சை அளிக்க நல்ல தீர்வா இருக்கும் இந்த வால்மிளகு. சிறுநீரை பெருக்கக்கூடிய தன்மையும் கொண்டதுங்க. வால்மிளக பசும்பால்ல ஊற வச்சு உலர்த்தி பொடியாக்கி வச்சுக்கோங்க. பொரியல்ல தூவி சாப்பிடுங்க. சிறுநீர் கழிக்கும் போது உண்டாக்குற எரிச்சலை இது கம்மி பண்ணும். சிறுநீர் பை, புரோஸ்டேட் அலர்ஜி, சிறுநீர் தக்க வைக்கிறது, சிறுநீர் குழாய் நோய் தொற்றுகளுக்கும் சிகிச்சை அளிக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வால்மிளகுல இருக்கிற வேதிப்பொருட்கள் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய குணங்கள் கொண்டிருக்கிறதா ஆய்வுகள்லயே சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இது உடல் சூட்டை தணிக்குங்க. பொதுவா மிளகு பாத்தீங்கன்னா உஷ்ணத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உடல் வெப்பத்தை தணிக்க வால்மிளகு ஹெல்ப் பண்ணும். வால்மிளகு பொடியை இளநீர்ல கலந்து குடிச்சீங்கன்னா வயிற்று சூடு மறைஞ்சிடும், குறையும். வயிற்று புழுக்களை வெளியேற்ற சமையல்ல இதை சேர்த்துட்டு வாங்க. உடலுக்கு குளிர்ச்சி தர மோர்ல சீரகம், வால்மிளகு பொடிச்சு பொடி மாதிரி கலந்தும் நீங்க குடிக்கலாம். அடுத்ததா பால்வினை நோய். வால்மிளகு பாலியல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் உதவுது. வால்மிளகு எண்ணெயோட சில மூலிகை பொருட்கள் சேர்த்து பால்வினை நோய்க்கு மருந்தா பயன்படுத்தப்பட்டிருக்கு. பழங்கள் நூல் 1 குழந்தையின்மை பிரச்சனைக்கு வால்மிளகு பயன்படுத்துறதுக்கான குறிப்புகள்லாம் இருக்கு. ஆண்களின் ஆண்மை மற்றும் கருவுறுதலை மேம்படுத்த ஒரு தீர்வு இது கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். டெஸ்டோஸ்டரான் உற்பத்தியை தூண்டுது. இவை தவிர பாலுடன் சேர்த்து இந்த பொடியை நீங்க எடுத்துக்கும் போது இனப்பெருக்க உறுப்புகள்ல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, விரைப்பு தன்மைகளும் இவை பயனுள்ளதா இருக்குன்னு சொல்றாங்க. சொந்தங்களே,
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வால்மிளகு நம்ம மிளகு கேள்விப்பட்டிருப்போம், பட் வால்மிளகு அப்படிங்கறத வந்துட்டு இன்னைக்கு அதோட பெனிஃபிட்ஸ் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இவ்வளவு வகையில நமக்கு வந்து இந்த வால்மிளகு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா நீங்க பயன்படுத்திட்டு எப்படின்னு நீங்க சொல்லுங்க. மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நீங்க பண்ணணும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அகைன் உங்களை வேற மீட் பண்றேன். Until then, thank you so much. Take care all.